ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பார்த்தீங்கன்னாக்கா, மீன் குழம்பு தான் செய்ய போறேன். ஸோ என்னோட ஸ்டைல்ல ஃபிஷ் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா 5:00லாம் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக போறோம். ஸோ அவங்க வந்து 1 வீக் வெளியூர் போயிருந்தாங்க. அப்படியே வரும்போது வந்து உம்ராவும் செஞ்சுட்டு வந்தாங்க. அதனால இப்ப ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ காலையிலேயே போறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, டிராஃபிக்கே இல்ல. இந்த மாரி எல்லா டைமும் இந்த துபாய் இருந்துச்சுனாக்கா சூப்பரா இருக்குங்க. துபாய் அப்படின்னாலே இந்த டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு வர்றது தான் பெரிய பாடா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களையும் வந்து அழைச்சிட்டு இப்ப வீட்டுக்கும் வந்தாச்சு. சவுதியில வந்து 1 டே ஸ்டே பண்ணிட்டு உம்ரா செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து பெருசா ஒண்ணும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அங்க வந்து டேட்ஸு, அதுக்கப்புறம் ஜம்ஜம் வாட்டரு இந்த மாரி தான். ஃபர்ஹான் குட்டி வந்தவுடனே என்னான்னு கேட்பான் அப்படிங்கிறதுனால, அவனுக்கு கொஞ்சம் சாக்லேட், அதுக்கப்புறம் கீ செயினு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே. இது வந்து என்னோட 2 பொண்ணுங்களும் பேக்ல வச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்திருக்காங்க. காலையில நான் தூங்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 12:00 தான் ஏந்திரிச்சேன். ஏந்திரிச்சு வந்த உடனேயே என்ன சாப்பாடு செய்யறது அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. சரி இருக்கிறத வச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில ஏதாவது இருக்கிறத வச்சு சாப்பிட்டுப்போம்ன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 10 டேஸா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெறும் சிக்கன், மட்டன் இந்த மாரி தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபிஷ் கறி செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிஷ் வாங்குனேன். இன்னைக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் கறி பண்ணேன். மாஷாஅல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பாப்லெட் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நெத்திலி மீனு, எனக்கு புடிச்ச கானாங்கழுத்த ஃபிஷ்ஷு. ஆனா இந்த கானாங்கழுத்த மீன் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு வந்து செங்காலா மீன் பிடிக்காது அந்த அளவுக்கு. ஸோ எல்லாமே கலந்து செய்யலாம் அப்படின்னு தான். ஸோ இதுக்கு மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா, புளி ஊற வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராவே இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்ப வந்து கல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஆஃபர்ல இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நெறையாவே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அத நம்ம வந்து உரிச்சு அத எடுத்துக்கலாம். இன்னைக்கு மீன் குழம்பு வந்து நான் வதக்கி அரைச்சு தான் நான் செய்ய போறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இது என்ன பாலுன்னு நெனைப்பீங்க. நைட்டு வந்து ஆப்பம் செஞ்சேன். அதுக்கு வந்து தேங்காய் பால் புழிஞ்சேன்னா, அது வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. இத அப்படியே நம்ம ஆணத்துல சேர்த்துடலாம் அப்படின்னு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா, கல்லெண்ணெய் ஊத்தியிருக்கேன். நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்த சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அதிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இத நல்லா வதக்கிக்கணும். வதக்காமலும் மீன் குழம்பு நான் நெறைய டைம் வச்சிருக்கேன். நான் முன்னாடி பழைய வீடியோலலாம் இருக்குது. பட் இந்த மாரி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராவே இருக்கும். இதுல கொஞ்சமா மட்டும் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் வேற இருக்குல்ல. ஸோ அதனால நெறைய சேர்க்கல. கொஞ்சமா வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மீன் குழம்பு தூள் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தூள் மசாலா சரியாயிடுச்சு. ஸோ, அதனால ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அந்த பாட்டிலையும் கழுவி தண்ணிய மட்டும் ஊத்திருக்கேன். இல்லன்னா நான் தண்ணி ஊத்த மாட்டேன். அந்த மசாலா அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சு ஒரு பேஸ்ட்டா எடுக்கலாம். நம்ம எப்பல்லாம் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் செய்யணும்னு நெனைக்கிறோமோ, அப்பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மசாலாலாம் காலியாயிடும். அத வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல நோண்டிக்கிட்டு எங்க இருக்குன்னு தேடி நம்ம செய்யறதுக்கே பெரிய கஷ்டமாயிடும். ஸோ, அதனால இருக்கிறத வச்சே போட்டுட்டேன். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா போடுறேன். என்ன அப்படின்னாக்கா, லெமன் ஜூஸ் ஊத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் குழம்பு தூள் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது மட்டும் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இத ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். ஸோ, இது எல்லாமே ஃப்ரை பண்ண போறேனான்னு கேட்டாக்கா, இல்ல இதுலேருந்து கொஞ்சமா எடுத்து வச்சுருவேன். ஸோ எங்க வீட்ல ஃபிஷ் அந்த அளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க பசங்கலாம். ஸோ சைட் பை சைடு வந்து ரைஸ வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்க போறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் நெறைய வந்து ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ வதக்கி வச்சிருக்க மசாலா பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இத ஒரு பேஸ்ட்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இத வந்து ஒரு பவுல்ல ஊத்திக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய் பால், அதையும் அதில ஊத்திக்கலாம். புளி ஊற வச்சிருந்தோம்ல, அத கரைச்சு அந்த புளி தண்ணிய அதிலேயே சேர்த்துக்கலாம். இந்த மாரி நம்ம வதக்கி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். எனக்கு என்னமோ இந்த மாரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப புடிச்சிருக்கு. இதில வந்து ஒரு 4 பச்சை மிளகா சேர்க்கிறேன்.
மீன் குழம்பு அப்படின்னாலே என்ன? மண் சட்டியில தான் வைக்கணும். அப்பதான் சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால மண் சட்டி வச்சாச்சு. மண் சட்டி வைக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா, அது ஒரு மாரி புகை மாரி வரும். சட்டி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம், நான் வந்து கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கறி வடவம் போட்டுக்கலாம். கறி வடவம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம். அப்புறம் 1 தக்காளிய 4ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பில கொஞ்சம் தாராளமா நெறைய சேர்த்துக்கோங்க. நல்லாருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். ஏன்னா குழம்பு மசாலா தூள்லயே வந்து காரம் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒரு கலருக்காக தான் நான் இந்த டயத்துல வந்து மொளகாத்தூள் சேர்க்கிறேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த குழம்ப வந்து இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் தான் கம்மியா இருந்துச்சு. ஸோ உப்ப போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மூடி வச்சுட்டேன். இன்னைக்கு கீரை வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முளைக்கீரை. அதனால 2 கட்டா வாங்கிட்டேன். கீரையில எனக்கு ரொம்ப புடிச்ச கீரையே பார்த்தீங்கன்னா, இந்த கீரை தான். ஸோ ஒரு கட்டு வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து சாம்பார் வைக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. ஒரு கட்டுல மட்டும் தான் நான் வந்து இப்போ பொரியல் செய்ய போறேன். அந்த அளவுக்கு வேஸ்ட் எதுவுமே இல்ல. நல்லா ஃப்ரெஷ்ஷாவும், சூப்பராவும் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் கீரை கூட்டு, ஃபிஷ் ஃப்ரை, முறுக்கு பப்புடு இதுதான் செய்ய போறேன். ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம ரைஸையும் வந்து அடுப்புல வச்சிடலாம். ஏன்னா லேட் ஆயிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்து ரைஸ் அடுப்புல வைக்க போறேன். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த குழம்ப வந்து நம்ம தொறந்து பார்க்கலாம். தொறந்து பார்த்துட்டு, இதில வந்து மீனு சேர்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் இத்தன நாள் வந்து இந்த மாரி கலந்து போட்டு நான் செஞ்சதே இல்ல. ஒரே மீன்லயே தான் செஞ்சிருப்பேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 மீனு கலந்து போட்டு செஞ்சா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதில வந்து மாங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இத அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே நம்ம வந்து கொதிக்க வைப்போம். இப்ப கீரைக்கு வந்து அத ஒண்ணுமே கிடையாது. கீரைய நல்லா கழுவிட்டு, அதுல சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மொளகா அப்படி இல்லன்னா பச்சை மொளகா சேர்க்கலாம். உப்பு அவ்வளோதான். இத போட்டுட்டு நம்ம அப்படியே அடுப்புல வச்சுட்டோம் அப்படின்னா, கீரை பொரியல் ரெடி ஆயிடும். லாஸ்ட்டா வந்து தேங்காய் போட்டோம்னாக்கா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து லாஸ்ட்டா தேங்காய் பூ போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இத தனியா இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ முறுக்கு பப்படு வறுக்கிறதுக்கு ஆயில் சூடு காட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து ரொம்ப சூப்பரான மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதில லாஸ்ட்டா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, சூப்பரான மீன் குழம்பு. நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட் வந்து முறுக்கு, அதுக்கப்புறம் படையான் இதெல்லாம் குடுத்து விட்டா அப்படின்னு. அந்த படையான் தான் வறுத்துட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு. அந்த நல்லா ஸ்பைசியாவும் நல்லா இருந்துச்சு மீன் குழம்புக்கு சாப்பிடுறதுக்கு. ஸோ படையா வறுத்துட்டு, அதிலேயே வந்து அப்பளமும் வறுத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம எவ்வளோதான் வெளியில சாப்பிட்டாலும் சரி, அந்த வீட்ல சாப்பிடுற டேஸ்ட்டு வரவே வராது. 1 நாள், 2 நாள் ஓகேவா இருக்கும் நம்ம வெளியில சாப்பிடுறது. நம்ம டெய்லியும் தொடர்ந்து நம்ம வெளியில சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, நமக்கு ரொம்ப போர் அடிச்சுரும். அப்புறமா வீட்டு சாப்பாட தான் தேடுவோம். ஸோ அதே மாரி தான் ஹஸ்பண்டுக்கும் சரி 10 டேஸா வந்து அவங்க என்ன சாப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஃபிஷ் கறியா செஞ்சாச்சு. நான் வந்து பிரியாணி தான் செய்யலான்னு இருந்தேன். அவங்க அங்க நெறைய டைம் வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே இன்னைக்கு நம்ம ஃபிஷ் கறியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் கறி பண்ணியாச்சு. ஸோ ரைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ரைஸ் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டா தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன். ஸோ இப்ப நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சாப்பாடு எல்லாமே. பிளாக் பாப்புலெட்டு நல்ல பெருசா இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால டேஸ்ட்டு சூப்பராவே இருந்துச்சு. நெத்திலி மீனு எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதுவும் நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம ரசம்லாம் வச்சு நெத்திலி மீன் வறுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாரி கானாங்கழுத்து மீனும் ரசத்துக்கு, சாம்பாருக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் குழம்புக்கெல்லாம். மீன் பொரிச்சுட்டு பாக்கி மீன வந்து நான் வந்து எடுத்து ஃப்ரீசர்ல தான் வைக்க போறேன். இது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு. சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா, ஆம்லெட் போடுறதுக்காக நான் வந்து ஆனியன் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆம்லெட் போடுற ஐடியாவே இல்ல. கொஞ்சமா ஆனியன் வந்து உரிச்ச ஆனியன் பார்த்தீங்கன்னாக்கா இருந்துச்சு. சரி எதுக்கு அத அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு சொல்லிட்டு, அத வந்து ஆம்லெட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மீனு பொரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. ஆனா, அந்த பொரிக்கும்போது அந்த அடுப்பெல்லாம் வீணாகும் பாருங்க. எங்க பார்த்தாலும் தெறிக்கும். அந்த கவுண்டர் டாப்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலா தெறிச்சிருக்கும். அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே போதும் போதும்ன்னு ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஃபிஷ் பொரிச்ச உடனே அடுப்ப ஃபுல்லா எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிருவேன். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைய நான் செய்யறது. ஸோ இது வந்து ஆம்லெட் வந்து சாப்பிடும்போது போட்டா தான் நல்லாருக்கும். அதனால வந்து சாப்பிடும்போது ஆம்லெட் போட்டாச்சு. வில்லேஜ் குக்கிங்ல சொல்றாங்கல்ல, "வாங்க இன்னைக்கு ஒரு புடி" அப்படிங்கிற
அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் வந்து எல்லாமே செஞ்சாச்சு. செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்களும் சாப்பிட போறோம். டேஸ்ட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மாரி நீங்க மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு தூள் இல்லன்னாலும் பரவால்ல. வெறும் மல்லித்தூளு, மொளகாத்தூளு, மஞ்சத்தூள் இது மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சூப்பரா நம்ம செஞ்சிடலாம். ஸோ சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 10 பேருக்கு வந்து ஜம்ஜம் வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து டேட்ஸு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இங்கே வந்து நான் இருக்கிற பில்டிங்கில வந்து ஒரு 6 பேரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு குடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு குடுத்துட்டு என் பொண்ணும் கேட்டிருந்தா, அவ ஃப்ரெண்டுக்கு வந்து 2 பேருக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வந்து தனித்தனியா எல்லாமே எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஆம், ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஜம்ஜம் வாட்டர் வந்து வாயில படணும். ஸோ அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே குடுத்தாச்சு. மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் குடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஒரு இதா இருந்துச்சு. ஃப்ரீயா இருந்த மாரி இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தாக்கா, இது அங்கேருந்து இந்த பிரைஸ்லெட் வாங்கிட்டு வந்தாங்க. எப்ப போனாலும் இந்த மாரி வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுவும் ஃப்ரெண்டுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு ஒரு 7:00லாம் நாங்க வந்து கொஞ்சம் வெளியில ஜாமான் வாங்குற வேலை இருந்துச்சு. ஸோ அத முடிச்சுட்டு, பசங்கள்லாம் வந்து ஏதாவது நம்ம வெளியில சாப்பிடலாம் அப்படின்னதுனால, சரி இன்னைக்கு ஜாத்தர் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். என் பையன் வந்து அல்பேக் தான் வேணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து அல்பேக் வாங்கி குடுத்துட்டு, நாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜாத்தர். அல்பேக்னா அவன் மட்டும் சாப்பிடல, நாங்களும் எல்லாருமே அதுலயும் சாப்பிடுவோம். ஸோ எங்களோட டே பார்த்தீங்கன்னா இப்படிதான் போச்சு. என்னோட 2 பொண்ணு வரல. ஸோ நாங்க 3 பேர் மட்டும் கார்லயே சாப்பிட்டுட்டு, 2 பசங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. அல்பேக்கும், அதுக்கப்புறம் வந்து ஜாத்தரும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.